அன்பான நேயர்களே, காலை வணக்கம். புரட்டாசி மாதம் 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஏகாதசி திதி 2:19 மதியம், பின்னாடி துவாதசி திதி, மக நட்சத்திரம் 5:30, பின்னாடி ஆயில்ய நட்சத்திரம், மரண யோகம், பின்னாடி சித்த யோகம். ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30, குளிகன் 7:30 முதல் 9, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு சூரியன் கன்னியில் இருக்கு, செவ்வாய் சூரியனும் சுக்கிரன் கன்னியில், செவ்வாய் புதன் துலாத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, குரு மட்டும் தனியாக இருக்கு, சந்திரன் கேது சிம்மத்தில் இருக்கு. இந்த கேதுவோட எந்த கிரகமும் சேரப்படாது. சந்திரன் சேர்ந்துருக்கிறார், அது ஏதாவது தவறான பலன்களை சொல்லும். இந்த சந்திரன் செயல்பட விடாது. அதனால் இன்று மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னா, 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கார். 4ஆம் அதிபதி 5ல் இருந்தாலும் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால செயல்பட மாட்டார். அந்த கேது அவரை செயல்பட விட மாட்டார் அப்படின்னு ஒரு அமைப்புடையது. அன்பான நேயர்களே, ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 2ல் இருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவர் இந்த மார்கழி 5ஆம் தேதி வரை அங்கே தான் இருப்பார். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு நேரம் சரியில்லை. ஆனால் ரிஷபராசி என்பவர்களுக்கும் மேஷராசி என்பவர்களுக்கும் சனியும் ராகு நல்ல இடத்துல இருக்கார். மேஷராசிக்கு சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு, ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் நல்ல அமைப்பு. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இப்போ குருபான் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 2ல் இருக்கார். இப்போ குரு உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார், அது நல்லது. உங்கள் ராசிநாதன் புதன் 5ல் இருக்கார், அதுவும் சிறப்பு. அதனால் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். அன்பான கடக ராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார். ஆனால் ஜென்மத்தில் இருக்கார். இடம் மாற்றங்கள் கிடைக்கும். இடம் மாற்றங்கள் கிடைக்கிறதுனா வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டு இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், தொழில் மாறலாம், ஊர் மாறலாம், இப்படிலாம் எத்தனையோ கதைகள் இருக்கு. அன்பான கடகராசி என்பவர்களை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல வந்திருக்காரு. உங்கள் ராசியிலே சந்திரன் கேது இருக்கார், பலம் இல்லை. அதனால் உங்களுக்கு 12ஆம் இடம் விரயமான நேரம், சுப விரயமாக நடக்கும், பண்ணுங்க. இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்தல், இது மாதிரி ஏதாவது ஒன்று அமையும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். உங்களுக்கு சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல நாள். அன்பான கன்னிராசி என்பவர்களே, நல்லது நடக்குது, நல்ல காரியங்கள்லாம் நடக்குது. துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு, கெட்ட பேர் ஏற்படும், பதவி வரி போகும். 2 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள், டென்ஷன் இல்லாமல் நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்திருக்காரு, நன்மை, நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அட்டம குருன்னு சொல்லுவாங்க. அட்டம குரு எதுவும் எந்த காரியமும் நடைபெறாதுன்னு சொல்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அந்த குரு பகவான் உச்சம் பெற்றது 7ஆம் இடத்துல உச்சம் பெற்றதுனால இந்த 2 மாதத்துக்குள்ள சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஏற்படும், குழந்தை ஏற்படாதவங்களுக்கு குழந்தை ஏற்படும், வீடு துவங்கலாம், இப்படி எத்தனையோ காரியங்கள்லாம். அன்பான கும்பராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்திருக்கிறார். உங்களுக்கு ஜென்மச்சனி வேறு இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் கும்பராசி என்பவர்கள்லாம். அதனால் உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான
மீனராசி என்பதில் உங்களுக்கு குருவான் 5ஆம் இடத்துல இருக்கார். நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு நன்மை உண்டு, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பினும் 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும், நன்மை உண்டு. இந்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல சாதனைகளை செய்யலாம் நீங்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடு தான் நமக்கு நல்லது. இறைவனை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு நல்லது நடக்கும். நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இது தாடும் சிலம்பும் அப்படின்னார். நாள் என் செய்யும், வினை என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாடும் சிலம்பும், சதங்கையும் சண்முகம் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே அப்படின்னு பாடுறாங்க. அருணையினர் பாடுறாங்க. அது மாதிரி நாளெல்லாம் என்ன செய்யும்? அஷ்டமியாவது, நவமியாவது, மரணயோகமாவது, கரிநாளாவது, அந்த முருகனுடைய அந்த வேலும் மயிலும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்றார். அது மாதிரி இறைவனுடைய அனுகூலம் நமக்கு இருக்கின்ற பொழுது, என்ன நாள் என்ன செய்கின்ற பொழுது அதெல்லாம் நமக்கு கிட்டே வராது, எல்லாம் தள்ளி போயிடும். அதாவது சிவனை விட உலகத்தில் ஒரு சிறந்த தெய்வம் உண்டா என்றால் இல்லை. சிவனைக்கு மிஞ்சிய தெய்வம் உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் சிவாய நம என்ற சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாடும் இல்லை, இதுவே உபாயமாகும் என்று சொல்லியிருக்கார். அதனால் நமக்கு இறை வழிபாடு நிறைய நடக்குது. ஆனால் முறையாக நடக்குதா அப்படின்னா இல்லை, முறையாக நடக்கலை. இறை வழிபாடுகள் பூரா ஏதோ தொழில்மயம் மாதிரி ஆலயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. அதாவது வியாபார ஸ்தலம் மாதிரி ஆலயங்களை கொண்டு வந்துட்டாங்க. அப்படிலாம் நிறைய நடக்குது. பக்தி இல்லை. அதாவது ஏதோ வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆலயத்துக்கு போகிறாங்க, முறையாக பக்தியோடு செய்கிறாங்க. ஆனால் நான் எல்லாரையும் அப்படி சொல்லலை. நிறைய பேர் ரொம்ப அக்கறையாக, ரொம்ப பக்தியோட, பயத்தோடு செய்கிறாங்க, அன்போடு செய்கிறாங்க. உள்ளன்று வைத்து புறமன்று பேசுவார், உறவு கலமாவே வேண்டும் என்றார்கள் வள்ளலார். உள்ளன்று வைத்து புறமன்று பேசக்கூடாது அப்படின்னு. அதாவது இந்த இறைவனை நாம் வணங்குகின்ற பொழுது அன்போடு வணங்க வேண்டும், பக்தியோடு வணங்க வேண்டும், பணிவோடு வணங்க வேண்டும் என்று சொன்னார். அது மாதிரி நமக்கு அந்த இறை வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடை நம்ம முறையாக செய்தோமையானால் நமக்கு எல்லா காரியமும் நல்ல விதமாக முடிக்கும். அன்பான நேயர்களே, நாம் எந்த காரியத்தை செய்தாலும் சிவபெருமானை வழிபட்டு விட்டு நம்ம அந்த காரியத்தை செய்தோமையானால் நமக்கு அந்த காரியம் நல்ல விதமாக முடியும். அன்பான நேயர்களே, நாம் அன்பான நேயர்களே, நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழ வேண்டும், அந்த குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலம் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான் வள்ளியில் மலால் முருகப்பெருமானையும், என் அன்னை பராசக்தி முத்துமாரையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.